கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 10 ஆண்டுகள் இந்த ஊழிய பாதையிலே ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் எத்தனை மேன்மையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு நன்றி ஆராதனை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஊழிய பாதையிலே கடந்த 10 ஆண்டுகளும் முழு நேரமாக கர்த்தருக்கு சேவை செய்யும்படியாய் குடும்பத்தின் காரியத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய நன்மை, அவருடைய ஆசீர்வாதங்களை எண்ணற்றதாய் பார்க்க முடிந்தது. ஆகவே இந்த நடத்துதலுக்கு என்ன கைமாறு செலுத்த முடியும்? வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, துதிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஏனென்றால் அவர் உனக்கு எண்ணுக்கடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்து போகாதே. ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கே துதியும் கனமும் மகிமையும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். கர்த்தர் தந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் விளைவு இந்த ஊழியம். ஆமென். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இந்த சுவிசேஷத்தை எத்தனையோ லட்சங்களுக்கு அறிவிக்க கிருபை தந்தார். ஆமென். எங்கள் குற்றங்களை மன்னித்தார், எங்களை படுகுழியிலிருந்து மீட்டுக் கொண்டார். அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து பாடுங்க. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஊழிய பாதையில அவருடைய கிருபை மட்டுமே, ஆமென், பரிசுத்த ஆவியானவருடைய துணை மட்டுமே இம்மட்டு நடத்தி கொண்டு வந்தது. ஆமென். நாங்கள் செய்தால் அந்த ஊழியம், ஆனால் எங்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் செய்தால், பரிசுத்த ஆவியானவர் செய்தால் அது எழுப்புதல். கிருபை இரக்கம் எங்கள் மேலே, கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார் என்னை. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஆத்துமாவே மறந்துடாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஊழிய பாதையில கூட அநேக நேரத்தில் சோர்வுகள். அன்றைக்கு எலியாவை பலப்படுத்தினது போல அநேக நேரத்தில் பலப்படுத்தினார். ஆமென். கழுகு போல உயர செட்டை எடுத்து கர்த்தர் பறக்க செய்தார்.
தேவ கிருபை. நன்றி செலுத்துகிறோம். வாருங்கள் சேர்ந்து துதிப்போம். Glory to Jesus. உம்முடைய அப்பமும் தண்ணீரும் என் வார்த்தையும் அபிஷேகமும் நடத்தினது. கழுகு போல புதிதாக்கி நடத்துகின்றார். இளமை கழுகு போல என்னை புதிதாக்கி நடத்துகின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்திடாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்திடாதே. ஆத்துமாவே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்திடாதே. ஆத்துமாவே, சிந்தித்து பார்க்கிறோம், திரும்பி பார்க்கிறோம். தள்ளாடின நேரங்கள், பலவீனப்பட்ட நேரங்கள், சோர்ந்து போன நேரங்கள், அது ஆவியில ஆத்துமாவில சரீரத்திலே உண்டானது. ஆனாலும் அவரே எங்களை சுமந்தார், எங்களை தாங்கினார். ஓ ஹalleluya. அத ஒவ்வொன்றை நினைத்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்க மாட்டே. ஒருபோதும் மறந்திடாதே. இந்த நாள்ல கூட அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. எங்கள் மேலே அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை, தயவு. நீங்களும் சொல்ல முடியுமே? சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் நம் குற்றங்கள். நம்முடைய குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, மீறல்களை நினைத்திருப்பாரானா யார் அவர் சமூகத்தில் நிலைத்திருக்க முடியும்? கிருபைதான் எல்லாவற்றையும் மன்னித்தது. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் என் குற்றங்கள். அதனால கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்திடாதே. ஆத்துமாவே, ஒரு நாளும் மறந்திடாதே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீ. அதற்கு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை ஆராதனை. நன்றி அப்பா, நன்றி ராஜா. கர்த்தர் எங்களை நினைத்தபடியினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் சொல்லலாமே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மறவாமல் நினைத்தீரையா. சொல்லுங்க சொல்லுங்க. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. நன்றி அப்பா. இதுவரை நடத்தினவர் அவர் எபினேசர். இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். அவர் இம்மானுவேலர், எங்களோடு கூடவே இருப்பவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவர் சமூகத்தில், இதுவரை நடத்தினீரே உமக்கு நன்றி ராஜா. ஆமென். எத்தனை தண்ணீரின் பாதைகள், அக்கினியின் பாதைகள், சோதனையின் பாதைகள், மதில்கள் எல்லாவற்றையும் தாண்டி வந்தோமே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களதா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களதா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி. பாருங்கள், சேர்ந்து ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எத்தனை ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், கொள்ளை நோய்கள், ஆமென், ஆவியில் ஆத்துமாவில் பலவீனம் வந்தது. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உங்க கரம்தான் எங்களை ஆஸ்வதித்திருக்கிறது, எல்லையை பெரிதாக்கி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஊழியத்தில் ஆவியானவரே இதுவரைக்கும் ஊழியத்தை நடத்தினார். அவரே பலன் தந்தார், கிருபைகள் தந்தார், அபிஷேகம் வரங்களை தந்த
பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இயேசுவே, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உமக்கு நன்றி நன்றி ஐயா. இந்த 10 ஆண்டுகளும் கர்த்தர் செய்த ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய ஆமென் மறுமைக்குரிய இந்த உலகத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவரிடத்திலிருந்தே இறங்கி வந்தது. எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்தது. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. இந்த ஊழியத்தின் மூலமாகவே எங்களை போஷித்தார். இந்த ஊழியத்தின் மூலமாகவே எங்களை உடுத்துவித்தார். இந்த ஊழியத்தின் மூலமாகவே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். எத்தனையோ நெருக்கங்கள், ஏன் இந்த ஊழியம் என்று சொல்லும் அளவிற்கு பாடுகள், வேதனைகள், ஆனாலும் கர்த்தருடைய கிருபை பரிசுத்த ஆவியானவர்களை தேற்றி அவருடைய கிருபை எங்களை பலப்படுத்தி, பவுல் சொல்லுகிறாரே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன அதே வார்த்தை தான் அந்த கிருபைகள் தாங்கினது. ஓ, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த அந்த எல்லா நடத்துதலுக்காக நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆண்டவர் அங்க சொல்ல முடியும், ஆண்டவர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக்கினார். அநேக வயோதிபர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், சிறியவர்கள், பல மொழி பேசுகிற ஜனங்கள், பல தேசத்தில் உள்ள நபர்கள் கர்த்தர் பயன்படுத்தின எல்லா விதமான நன்மைகளை நினைத்து அபிஷேகம் தந்து அதற்கு வரங்களை தந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய், அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள்,
அவர்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பு, அவர்கள் வாழ்க்கையிலே சத்தியத்திற்குள்ளே வளர்ந்த காரியங்கள், அவர்கள் வாழ்க்கையிலே உன்னதமான ஆசீர்வாதங்கள், அவர்கள் வாழ்க்கையிலே இம்மைக்குரிய சரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், எத்தனை வியாதியிலே சுகம், எத்தனை பலவீனத்திலே பலன். சொல்ல போனால் அவைகளுக்கு 1000 பாடல்கள், 1000 நாவுகளை கொண்டு 1000 ஆண்டுகள் பாடினாலும் அது போதாது. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். விசேஷமாய் இந்த ஆராதனை ஊழியத்தை பாருங்க, செல்லும் இடமெல்லாம் தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய வெளிச்சம், தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் வெளிப்படுவதை பார்த்திருக்கிறோம். ஜனங்கள் அதை அங்கீகரித்து, ஊழியர்கள் அதை அங்கீகரித்து, எத்தனை இடங்களிலே தேவன் அந்த பிரசன்னத்தை, பிரசன்னம் தான் அடையாளம். பாருங்கள், அன்றைக்கு ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே வெறும் 3 மாதங்கள் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அந்த உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் இருந்தது நிமித்தமாய், பிரியமானவர்களே, கர்த்தர் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தாராம். அவன் குடும்பத்தின் மக்கள், அவன் பிள்ளைகள், அவன் பிள்ளைகளை, அவனுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாவற்றையும் பாருங்க, அவன் குடும்பத்தை கர்த்தர், வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் வீட்டை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். எதனாலே? ஒன்னே ஒன்றுதான், உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி என்பது, கர்த்தருடைய பெட்டி என்பது எதை குறிக்கிறது? தேவ பிரசன்னத்தை, தேவ வார்த்தை, தேவ மகிமை, தேவனுடைய அதிகாரம், பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. அதைத்தான் அருமையானவர்களே, அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதித்ததுக்கு காரணம் நாங்களும் சொல்ல முடியும். தேவ பிரசன்னமே எங்களையும் எங்கள் மூலமாய் பயன்பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தது. அதுவே எங்கள் அடையாளம், அவருடைய பிரசன்னமே எங்கள் அடையாளம். ஆகவே இந்த நாள்ல கூட அந்த பிரசன்னத்தை இந்த ஆராதனை வேளையில நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே தேவ சமூகத்தில் நல்லா சொல்லுவோம், ஆண்டவரே உங்க பிரசன்னம் எத்தனை இனிமையானதையா, உங்க பிரசன்னத்தில் இன்னும் நாங்க களி கூறுகிறோம், உங்க பிரசன்னத்தில் நாங்க இன்னும் களி கூறுகிறோம் ராஜா. ஹalleluya, glory to Jesus, hallelujah. பிரியமானவர்களை, வாருங்கள் அந்த பிரசன்னத்தை களி கூர்ந்து இன்னும் உடைய சமூகத்தில் நம்ம கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். Jesus, hallelujah. சொல்லி பாடலாமா எல்லாம் சேர்ந்து? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில். அந்த பிரசன்னம் எத்தனை மகிழ்ச்சியானது. Glory to Jesus. Hallelujah. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஜமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க சம்சத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன்,
உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத எங்களிலே இந்த மகிமை எப்படி? தேவ பிரசன்னமே எங்களை நடத்துகிறது, உருவாக்குகிறது, நிறைவாய் வைத்திருக்கிறது. அதுவே எங்கள் அடையாளம். சேர்ந்து பாடலாமா? உதவாத என்னை உருவாக்கினீரே ஜீசஸ். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்க்கை, மாயையான வாழ்க்கையிலே, மாயையிலேயே நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கையை உண்மை உள்ளதாய், பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றிவிட்டீரே. மண்ணான எங்களை, ஒன்றுக்கு உதவாத எங்களை உம்முடைய கண்கள் கண்டு எங்களை உயர்த்தி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில் அப்படி செய்தாவே என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். ஆமென். கர்த்தரை துதிப்போம். Jesus, glory to Jesus. வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உங்க கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க அமானிரே என் கோட்டையா. ஆமென். சேர்ந்து ஆராதித்து என் துருகமானீரே, என் நண்பன். ஆமென். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பார. ஹல்லேலூயா. ரிகாமா சந்தராதா ரகவா ஓ ரமாதி சிதியா. உம்மை உயர்த்துகிறோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்படியே பிரசன்னமே எங்கள் அடையாளம். யோசித்து திரும்பி பார்த்தால் அதுதான் உண்மை. கர்த்தர் நம்மோடு இருந்தபடியினால் தேவரீ நாங்கள் எதிலே விசேஷமானவர்கள், எதினாலே விசேஷமானவர்கள்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. பொய்யான வாழ்வையே
மெய்யாக மாற்றினீ மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னம் நமக்கு போதும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்ல முடியும்? அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும். ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அவர் பிரசன்னம் மாத்திரம், பிரசன்னம் மாத்திரம் போதும். உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும், உம் பிரசன்னம் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றி அப்பா. இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே, நம்ம ஒன்னே ஒண்ணு சொல்லணும். ஆண்டவர் சொல்றார்ல, கானான்ல நீ பிரவேசிக்கும் பொழுது நீ என்ன சொல்லணும்? வனாந்திரத்தில் நடந்து கொண்டு வந்த ஒரு குறையில்லாம உன்னை நான், நீ நட்டாத நீ கட்டாத ஆசீர்வாதங்களை உனக்கு நான் தரும் பொழுது, அதை நீ வாழ்ந்திருக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை ஒருபோதும் மறந்துடாத. என் கை சாமர்த்தியம், என் பலன்னு சொல்லிடாத. அவரை நினைத்திடு. அவர்தான் எல்லாம் செய்தார் என்று சொல்லிடு. அவரை ஸ்தோத்தரித்திடு. என் மனமே, என் ஆத்துமாவே, உன்னால் ஒன்றும் அல்ல, உன் திறமை அல்ல, உன் ஞானம் அல்ல, உன் பலன் அல்ல, எல்லாம் அவரே, அவராலே, அவருடைய கிருபையினாலே. ஆகவே தேவ சமூகத்தில் நல்லா சொல்லுவோம், ஆவியானவரே, உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளுக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபையை நாங்கள் சொல்லி பாடி மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை. ஹல்லேலூயா. தள்ளப்பட்டு கிடந்தோம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த கிருபை எங்களை நடத்தியது, உயர்த்தியது, வாழ வைத்தது. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. எங்க ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. எங்க ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை.
எங்க ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, எங்க ஜீவியத்தின் பாடலானதே. ஆமென். திகைத்து நின்றோம். ஆமென். எது வழி என்று தெரியாமல் புரியாமல் நின்றோம். இதுதான் வழி என்று வழி காண்பித்தார். தகர்ந்து போனோம். பிசாசு அநேக காரியங்களை தகர்த்தான். சில மனிதர்கள் அநேக காரியங்களை, உறவுகள் சில காரியங்களை தகர்த்தார்கள். ஆனாலும் எங்களை தோள் மீது சுமந்த, கைப்பிடிச்சு நடத்தின தேவனுடைய கிருபை, அந்த கிருபையை உயர்த்தி பாடுகிறோம். நீங்களும் பாடுங்க. உங்களுக்கும் ஆண்டவர் செய்தார். திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, எங்க ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஓ நன்றி ராஜா, அதுதான் கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க, அதுதான் கிருபை, எங்க ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நாங்க நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். நாம் நினைப்பதை விட, நாம் ஜெபிப்பதை விட, நம் திட்டங்களை விட தேவன் நமக்கு வைத்திருக்கும் திட்டம் மேலானது. இந்த நன்றி ஆராதனையிலும் கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் அது நிறைவேற வேண்டி இருக்கிறது. இதை நாம் எப்படி நம்ப முடியும்? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம தேவ சமூகத்தில் இப்பொழுது சொல்லும் பொழுதே சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஓ செருபாபேலாகிய ஊழியக்காரனே, நான் உன்னை அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறவர் கர்த்தர் சொன்னார் என்ற வார்த்தை. இதே போல நீங்களும் சொல்ல முடியும். எனக்கு கர்த்தர் சொன்னார். இதை பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தையை கேட்டு ஆம் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றார் ஆமே, அப்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு போதும் தரையிலே விழுந்து போவதில்லை. அது நிச்சயம் நிறைவேறும். ஓ ஹalleluya, ஹalleluya, நன்றி ராஜா. ஓ நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம சொல்லுவோம், ஆவியானவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு போதும் மாறுவதில்லை, ஒரு போதும் அவைகள் ஆண்டவர் அது நடக்காமல் போவதில்லை. அது நிச்சயம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவுக்குள் அது ஆம் என்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. விசுவாசமாய் பாடலாமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நாங்க சோர்ந்து போக மாட்டோம். ஆமென். நடக்கலையே சொல்லி குழம்ப மாட்டோம், திகைக்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர்.
மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, ஓஹோ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, ஓஹோ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே ஆத்துமாவே, சொந்து போகாதே, ஓஹோ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, ஓஹோ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடந்ததோ தாமதம் ஆனதோ, காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாழ்வினில் தொலைந்ததோ வாக்குதத்தங்கள், உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, ஓஹோ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசிகள் அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஓ சொந்து போக மாட்டேன், நான் சொந்து போக மாட்டேன், சொந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் சொந்து போக மாட்டேன், நான் சொந்து போக மாட்டேன், நான் சொந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நல்ல கரம் தட்டி கரம் தட்டி சத்தம் உயர்த்தி, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். ஆபிரகாமின் தேவன் எங்கள் தெய்வம், ஈசாக்கின் தேவன் எங்கள் தெய்வம், யாக்கோபின் தேவன் எங்கள் தெய்வம், இஸ்ரவேலின் தேவன் எங்கள் தேவன். அவர் வாக்கு மாறாதவர். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த நன்றி எறிதல் கலந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 10வது ஆண்டிலே எங்களை அடியெடுத்து வைக்க முடியாது, 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க முடியாது. 10 ஆண்டுகளும் கிருபையாய் காத்தவர் ஆண்டவர். வரும் ஆண்டுகளிலே கர்த்தர் எங்களை ஆஸ்வதிப்பது மட்டுமல்ல, இந்த துதி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறது, நன்றி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவர் நீர் ஆண்டவரை இப்பொழுதே ஆசீர்வாதத்தின் கரத்தினாலே அவர்கள் சிரசின் மேலே வைத்து அவர்கள் வியாதியை சுகமாக்கும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் சந்ததியே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கன மகிமையை
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.